நான் ஒரு சேவிங்ஸ் வீடியோ போட்டேன் இல்லைங்க. ஒரு பர்ஸில் வந்து 500 கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டு வாங்க நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் நிறைய ஆதரவு. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து 500 ரூபான்னு நினச்சிக்கிட்டாங்க. 500 ரூபா 6000 ரூபாலலாம் என்ன வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே. அப்போ அவங்க வீடியோ வந்து சரியாக புரிஞ்சிக்கல. ஓகே, இதில் வந்து அதிகபட்சமாக ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து பர்ஸில் சேவ் பண்ணுறதை விட நீங்கள் ஏன் வந்து கோல்டு ஸ்கீமில் போய் போடக்கூடாது? எனக்கு இன்பாக்ஸில் வேறு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்தேன், எங்கள் கடையில் வந்து நீங்கள் ஸ்கீம் போடுங்க, அது வந்து ப்ரமோஷன் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே அது அப்படி தாங்க. நம்ம ஒரு ஆங்கிளில் வீடியோ போடுவோம், ஆனால் பார்க்குறவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே சில தவறான புரிதல்களுமே அதில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோல்டு ஸ்கீம் போட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுல எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது. அதனால நான் அதை பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஏங்க 20 வருஷமாக இந்த ஊரில் இருக்கோம், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணாமலாம் இருப்பேன்? யோசிச்சு பாருங்களேன். எல்லா லேடிஸும் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஆர்வ கோளாறுல நகை வாங்கிட்டு படப்படன்னு புருஷனை அனத்தி எடுத்து போய் ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருவோம், பணத்தையும் கட்டிடுவோம். நானும் அதை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, அது நம்ம கட்டும் போது ஒரு கோல்டு ரேட் இருக்கும், வாங்கும் போது ஒரு கோல்டு ரேட் இருக்கும். இதுதான் வாங்கணும்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருவாங்க. ஸோ கட்டாயத்தின் பேரில் நான் சிலது வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஓகே, ஒரு ஜவுளி கடை பக்கத்துலேயே ஒரு நகை கடை இருக்கும். நான் யாருங்கிற கடையை நான் மென்ஷன் பண்ணல, தெரிஞ்சவங்க நீங்களே சொல்லுங்கள். இந்த ஜவுளி கடை எல்லா ஊர்லேயும் இருக்கும். அந்த ஜவுளி கடை பக்கத்துலேயே ஒரு நகை கடை வச்சுருப்பாங்க. இந்த ஜவுளி கடையில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ எல்லாரையும் மண்டையை கழுவி அங்கே கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிட்டு கோல்ட் ஸ்கீம் போட வச்சுருவாங்க. அந்த மாதிரி என்னையும் போட வச்சாங்க. இது வந்து எனக்கு வந்து வேலூரில் நடந்தது. ஓகேங்களா? காட்பாடி வேலூரில் இது நடந்தது. நானும் போனேன். ஓகே, என்ன ஆகிடப்போகுது பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கோல்ட் ஸ்கீமில் சேர்ந்துக்கிட்டேன். ஓகேங்களா? சேர்ந்து நானும் பணம் கட்டிகிட்டே தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் ஒரு அரௌண்ட் ஒரு 2 பவுன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்டன்ட்டு 1 பவுனு, செயின் வந்துட்டு 1 பவுன் அப்படின்ற மாதிரி அது வெயிட்டில் வந்தது. ஓகேங்களா? ஒரு மாதிரி ஆன்டிக் முன்னாடி நான் போட்டிருப்பேன். பழைய ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அது போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதை நான் போடுறதும் கிடையாது, ஏன்னா நிறைய நியூ கலெக்ஷன் வந்ததுனால. ஸோ அதை கொண்டு கொடுக்கலான்னு நான் வந்து துபாய்க்கு கொண்டு போயிட்டு மாற்றலான்னு போகும்போது என் கண்ணு முன்னாடியே அந்த நகையை சுக்காக உடச்சி காட்டினாங்க. உள்ள நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஒன் பவுண்ட் பெண்டன்ட்டை தவிர இந்த 1 பவுண்ட் பெண்டன்ட் ஒன்றுமே இல்லை. ஐ மீன் அந்த செயின் வந்து ஒன்றுமே இல்லாமல் சுக்குநூறாக உடச்சி காமிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு அது ஆக்சுவலாக நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் நான் சில காரணங்களுக்காக நான் போடலை. ஸோ இந்த கோல்ட் ஸ்கீமில் வந்துட்டு எனக்கு பெருசாக வந்து உடன்பாடு கிடையாது. அதனால தான் நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணல. தேங்க்யூ.